திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல, நடிகன் அல்ல, கதாசிரியன் அல்ல, தயாரிப்பாளன் அல்ல, திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல. திரை உலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும், ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் 12 பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும், பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள். அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து செய்தி வர வேண்டும். என்ன செய்தி என்றால், வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் 15 பேர்கள் இருக்கிறார்களா, இருந்தால் இந்த சீட்டு கொடு, இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது. 15 பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால், மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும். 15 பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும். அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே, அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள். இதற்கு காரணம் யார்? படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது. அந்த இடம் தொழில்நுட்ப காலம். இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை, ரசிகர்களை துண்டாடிவிட்டது. கை தொலைபேசியில் ஒரு கூட்டம், கணிப்பொறியில் ஒரு கூட்டம், பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம், பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம், ஓடிடியில் ஒரு கூட்டம். மொத்தமுள்ள ஒரு 35 லட்சம் ரசிகர்களை ஒரு 35 பிரிவுகள் துண்டாடிவிட்டன. இந்த 35 பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும். இந்த படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது. நன்றி. மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு, மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான். மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன். வாழ்வை கொண்டாடி, மகிழ்ச்சியை கொண்டாடி, களிப்பை கொண்டாடி, காதலை கொண்டாடி, காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு. குடிச்சு பழகணும் தம்பி, குடிச்சு பழகணும். என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு? நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார். அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன். அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு. அது கூட குடித்ததாக நடித்துவிட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார். அது ஒரு பாட்டு. இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு. கண்ணதாசன் எழுதினார், ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான். ஏன் குடிக்கிற, ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய்ன்னு நான் நினைக்கிறீங்க, கேட்குறீங்க. இறைவன் என்ன கேட்பான், உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே, போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே, மதுவையும் மாதுவையும் தொடாமல் வந்து விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக, நயமாக, கொண்டாட்டமாக எழுதியிருப்பார். விர்தௌசி என்ற ஒரு பெர்ஷிய கவிஞன் எழுதினான், குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான். இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது. நண்பர்களே,
மதுவின் கொடுமை தெரியுமா? இதோ இந்த விழா 2 மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது. ஒரு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு. நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன். உங்களை இருத்தி வைக்க மாட்டேன். ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற 2 மணி நேரத்தில் 32 மதுச்சாவுகள் முடிந்திருக்கும். 1 மணி நேரத்திற்கு 16 மதுச்சாவுகள் நடக்கின்றன. இந்த விழா நிறைந்து முடிகிற 2 மணி நேரத்தில் 32 மதுச்சாவுகள் முடிந்திருக்கும். இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன. இந்தியாவில் கொஞ்சம் அதிகம், தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த விபத்துகளில் 44 முதல் 67 விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது. விபத்துக்கு காரணம், மூளைச்சாவுக்கு காரணம், கணைய அழற்சிக்கு காரணம், கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம், கல்லீரலை கடிச்சு தின்னும் மது புட்டியே எழுதியிருக்கிறதுல. ஓ காசு படம் பறிச்சு தின்னும் மறந்துட்டியே. என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார். அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா, 20 மில்லிகிராம் போதும். 20 மில்லிகிராம் இரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும். பார்வை குறைவு ஏற்படுவதற்கு 20 மில்லி போதும். நீங்க குடித்து கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா? 30 மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது. நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன். 10 வயசிலிருந்து எதிரானவன். ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன். இந்த ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை நான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு, என உலகத்திலேயே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை, புகை வாசனை. அது மட்டும் அப்படி ஆழ தள்ளிடுது வெளியே, புகை வாசனை. மதுவை விட மோசமானது புகை. மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது, புகை தின்றுவிடும். நீங்க புகை ரொம்ப கொடுமையானது. இந்த என் பேச்சை நண்பர்களே, இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன். முத்துக்குமார், செல்வம், உங்கள் 2 பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும். அது உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும், படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும், அப்படி இருக்கும். எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான். உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்களது பார்வை, என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன. உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன. உங்கள் தலைகள் படமெடுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சிதான். ஆனால் நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. 2ம் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். 2ம் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால்
சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்துருது. இவங்க பிறந்து ஒரு 20 நாட்கள்ல பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது, அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது, சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன, அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது. 4 பேர் இருக்கிறார்கள். மணி, இவனுக்கு கொடு இந்த இட்லிய, அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர். இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு, பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர். சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு, அந்த பெயர் ஐஸ்கிரீம். இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்டவுடனேதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் சொத்து, பெயர்தான் நீ, பெயர்தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி, அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இதை பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதானே சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும்.